அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். முகத்துல உண்டாகக்கூடிய கருநிற திட்டுக்கள், மங்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? இதை வீட்டில் இருந்தபடியே எப்படி சரி செய்யறது? அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். முதல்ல எதனால இந்த கருநிற திட்டுக்கள் உண்டாகுது? ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப காமனாக அந்த மூக்கோட ஓரப்பகுதிகளில், மூக்கும் முகமும் சேரக்கூடிய அந்த பகுதிகளில், வாயோட ஓரப்பகுதிகள் எல்லாமே கருநிற திட்டுக்கள் உருவாகலாம். இதற்கு காரணம் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள். பிசிஓடியோ, தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரியான கருநிற திட்டுக்கள் உண்டாகலாம். ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நெற்றி பகுதிகளில், கன்னங்கள் எல்லாமே கருநிற திட்டுக்கள் உண்டாகும். ஸோ இது அவங்களுக்கு அலர்ஜினால் வரக்கூடியது. வெயிலில் போகும்போது அந்த சன்லைட் அவங்களுக்கு அலர்ஜி ஆகி அதனால் வரக்கூடியது தான் இந்த கருநிற திட்டுக்கள். ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்னங்களில் மட்டுமே கருநிற திட்டுக்கள் உண்டாகும். இது மங்கு மாதிரியான பிரச்சனைகளாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ நம்ம உடம்புல இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட அளவு குறைய ஆரம்பிக்கும் பொழுது, முக்கியமாக ஒரு 40 வயதுக்கு மேலே தான் இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்கின்ல மெலனின் செக்ரீஷன் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி அதிகமாகுது அப்படின்னா தான் நமக்கு மங்கு மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே உண்டாகுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாலே ஸ்கின் ரொம்ப ஈஸியாக சென்சிட்டிவாக இருக்கிறது. ஸோ 30 வயதுக்கு மேலேயுமே கட்டி மாதிரி பருக்கள் உண்டாகிறது. அந்த பருக்கள் ஹீல் ஆகும்போது அது கருநிறமான திட்டுக்களாக உருவாகும். இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸோட அலர்ஜினால் உருவாகலாம். அதே மாதிரி நமக்கு ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரியான அலர்ஜி நமக்கு உருவாகலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கஃப உடல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கும், வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை அவங்களுக்கு சரியாக செரிமானம் ஆகாமல் அதுவும் அலர்ஜி உண்டாகக்கூடிய தன்மை இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கும் முகத்தில் அங்கங்கே கருநிற திட்டுக்கள் உண்டாகலாம். ஸோ முகத்தில் கருநிற திட்டுக்கள் உண்டாகுது அப்படின்னாலே ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம், செரிமான கோளாறு மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனை இருக்கலாம். ஸோ இதற்கான தீர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய குடலை சரி செய்யக்கூடிய விஷயங்களை தான் நம்ம முதல்ல ஃபாலோ பண்ணணும். இது நபரை பொறுத்து மாறுபடும். ஒருவேளை இந்த முகத்தில் உண்டாகக்கூடிய கருநிற திட்டுக்கள் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஒரு சிலருக்கு ஒரு நாள் டீடாக்ஸ் பண்ணனாலே போதும். ஸோ அந்த ஒரு நாள் அவங்க டீடாக்ஸ் பண்ணும்போது அவங்க பாடி நல்லா கிளென்ஸ் ஆகி ஸ்கின்ல சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்ததாக ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னால் 7 நாளோ இல்லை ஒரு நாளோ என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது டாக்டர் அப்படின்னா ரெகுலராக டெய்லி எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டீடாக்சிஃபிகேஷன் பற்றி தெரியணும் அப்படின்னா மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அடுத்ததாக உங்கள் ஸ்கின்ல நல்ல ஒரு மெலனின் செக்ரீஷனோட அளவை குறைக்கக்கூடிய பேக் மாதிரி போடலாம். முகத்தில் மங்கு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க கோஷ்டம் அப்படிங்கிற ஒரு பொருள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த கோஷ்டம் வாங்கி நல்லா பொடி பண்ணிட்டு இது கூட நார்த்தம் பழச்சாறு இல்லைனா எலுமிச்சை சாறு, ஸோ இதை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கற்றாழையோட அந்த ஜெல்லும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்துட்டு முகத்தில் நீங்கள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த இடத்துல அந்த கருநிற திட்டுக்கள் இருக்கோ அந்த இடத்துல இந்த கோஷ்டம், நார்த்தம் பழச்சாரோ இல்லை எலுமிச்சை பழச்சாறு, கற்றாழை ஜெல் சேர்ந்து அந்த பேக்கை போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்ல குளிர்ந்த தண்ணியினால் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறது நல்லது. இந்த மாதிரி நம்ம ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் போட ஆரம்பிக்கலாம். ஸோ இது மாதிரி தொடர்ந்து ஒரு 3 மாதம் போடும்போது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மங்கு மாற ஆரம்பிக்கும். கூடுதலாக நான் சொன்ன அந்த டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ எனக்கு இந்த சன் டர்ன் மாதிரி ஆகுது டாக்டர், ஃபேஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, ஸோ எனக்கு கன்னங்களில் நெற்றி பகுதிகளெல்லாம் கருநிற திட்டுக்கள் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் அதிமதுரம், மஞ்சிட்டி, அது கூட நீங்கள் கற்றாழையோட ஜெல், ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நீங்கள் எங்கெல்லாம் அந்த கருநிற திட்டுக்கள் இருக்கோ அந்த இடங்களில் ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சன் டர்ன் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த அதிமதுரத்தில் இருக்கக்கூடிய கிளாப்ரடின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் நம்மளுடைய ஸ்கின்ல டைரோசினேஸ் ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணுது. ஸோ அந்த டைரோசினேஸ் தான் மெலனின் உருவாக்கத்துக்கான முக்கியமான பொருள். ஸோ அதனால தான் நமக்கு அந்த ஸ்கின்னுக்கு அந்த கருநிற திட்டுகள்லாம் மாறி நல்ல இயற்கையான நிறத்துக்கே நம்ம முகம் மாற ஆரம்பிக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டி மாதிரி உருவாகி முகத்தில் நிறைய ஆயில் செக்ரேஷன் உண்டாகி அதனால் முகத்தில் அங்கங்கே கருநிறமாக உங்களுக்கு திட்டுக்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க
வேம்பு, துளசி இது 2யுமே வந்து பொடி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இது கூட நீங்க வந்து சந்தனத்தூளும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இது கூட வந்து நீங்க அ குக்கும்பரோட ஜூஸோ, அதாவது வந்து வெள்ளரிக்காயோட ஜூஸோ, இல்லன்னா வந்து எலுமிச்சையோட ஜூஸோ, இல்லன்னா தக்காளியோட ஜூஸ் இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, ஃபேஸ்ல வந்து ஒரு பேக் மாரி வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாரி போடும்பொழுதும், அந்த கட்டிகளால, பருக்களால வந்த கருநிற திட்டுக்கள், ஆயிலி ஸ்கின் இது எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும். நீங்க ஃபேஸுக்கு எப்பவுமே நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி குங்குமாதி தைலம் வச்சுட்டு ஒரு மசாஜ் மாரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது எந்த டைப் ஆஃப் ஸ்கின்னா இருந்தாலுமே அந்த ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி மங்கு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி, முகத்தில அங்கங்க கருநிற திட்டுகள் இருக்கிறவங்களும் சரி வந்து நம்ம டீடாக்ஸிஃபிகேஷனையும் வந்து நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இது உடலோட தன்மைய பொறுத்தும் இந்த டீடாக்ஸிஃபிகேஷன் மெத்தட்ஸ் வந்து மாறுபடும். ஸோ முகத்தில உண்டாகக்கூடிய கருநிற திட்டுக்கள், இது கன்ன பகுதிகள்லயோ, இல்ல நெற்றி பகுதிகள்லயோ, இல்ல பருக்களோட ஒரு சைட் எஃபெக்ட்ஸா நமக்கு இருக்கு அப்படின்னா, நான் தனித்தனியான ஒரு ஃபேஸ் பேக்கும், என்ன வகையான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே முதல்ல நம்ம டீடாக்ஸிஃபிகேஷன் மெத்தட்ஸ ஃபாலோ பண்ணிட்டு, அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னலா நான் சொல்லக்கூடிய இந்த பேக்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும். இந்த ஸ்கின் பிரச்சனை அப்படிங்கிறது நெறைய பெண்கள் கிட்ட நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்தியால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபேஸ் ஃபோல்டு வந்து உருவாகும்போது, நம்ம நெறைய சன்லைட் எக்ஸ்போஷர்லலாம் போகும்பொழுது எல்லாமே இயற்கையாகவே நம்ம எந்தெந்த இடங்கள்லாம் சுருக்கங்கள் இருக்கு, நம்ம வந்து சிரிக்கும் பொழுது எந்தெந்த இடங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு ஃபோல்டு வந்து உருவாகுது, அந்த இடங்கள்ல வந்து கருநிற திட்டுக்கள் உருவாகுதுங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான். பட் இதையும் நம்ம வந்து மாற்றி நம்ம முகத்த அழகா வைக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த முகத்துல உண்டாகக்கூடிய கருநிற திட்டுக்கள், இது என்னென்ன காரணங்களால வந்து உருவாகுது, இது ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாரி என்ன ஃபேஸ் பேக் வந்து போடலாம், டீடாக்ஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.